Hi friends, welcome to our channel How to Finally. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவரும் போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஆர்டி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், டேர்ம் டெபாசிட்டாக இருக்கட்டும், மந்த்லி இன்கம் ஸ்கீமாக இருக்கட்டும், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமாக இருக்கட்டும், இல்லை பிபிஎஃப் இருக்கட்டும், சுகன்யா சம்ரிதியாக இருக்கட்டும், நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இல்லை கிசான் விகாஸ் பத்ரா, இப்படி போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஏகப்பட்ட ஸ்கீமில் நாம் ஏதாவது ஒரு ஸ்கீமாவது நாம் இதில் போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் நாம் இனிமேல் என்ட்ரி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய பேலன்ஸ் டீட்டெயில்ஸ், வரவு செலவு, டெபிட் கிரெடிட் எல்லாமே நாம் இப்போ ஆன்லைனில் பார்த்துக்கிற மாதிரி வசதி கொண்டு வந்திருக்காங்க இந்தியா போஸ்ட் தரப்புலேருந்து. அது நாம் எப்படி ஆன்லைனில் பார்க்குறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச்சில் இந்தியா போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், indiapost.gov.in அப்படின்னு ஒரு லிங்க் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள், மெனு அப்படின்றது பாருங்கள். அது கீழே பாருங்கள், பேங்கிங் அண்ட் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள், பாஸ்புக் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ வரும். அதில் ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்கும். ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். அதில் கிளிக் ஹியர் ஃபார் POSB சேவா பாஸ்புக் அப்படின்ட்டு பாருங்கள், சென்டரில் ஒரு லிங்க் மாதிரி. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இதில் பாருங்கள், போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் POSB சேவா, வியூ அக்கௌண்ட் பேலன்ஸ் அண்ட் பாஸ்புக் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் POSB அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் லாகின், என்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதில் கொடுங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு கீழே கேப்சாவை அந்த கேப்சா பாக்ஸில் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், 6 டிஜிட் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணுங்கள். இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு க்ரீன் கலரில் வந்திருக்கும். அது போக இப்போ சென்டரில் பாருங்கள், வெல்கம் டு போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீசஸ் POSB சேவா அப்படின்னு போட்டு POSB பாஸ்புக் கிளிக் ஹியர் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்டர் தி டீட்டெயில்ஸ் மென்ஷன்ட் பிலோ அப்படின்னு போட்டு ஸ்கீம் டைப், அக்கௌண்ட் நம்பர், ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், என்டர் கேப்சா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள். சுகன்யா சம்ரிதினா அதை செலக்ட் பண்ணுங்கள். பிபிஎஃப்னா அதை செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த அக்கௌண்ட் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்கீம் டைப்பை இந்த ட்ராப் டவுன் மூலமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய அக்கௌண்ட் நம்பர், இது உங்கள் பாஸ்புக்கில் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை இதில் கொடுங்க. இதில் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்கள் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுங்க. கொடுத்துட்டு கீழே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் என்டர் ஓடிபி அப்படின்னு கேட்கும். இப்போது உங்கள் செல்லுக்கு ஒரு 6 டிஜிட் வந்திருக்கும். நீங்கள் அதை என்டர் பண்ணி வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பேலன்ஸ் என்கொயரி மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் பேலன்ஸ் என்கொயரி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஸ்கீமில் கரண்ட்லி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அஸ் ஆன் டேட், அந்த பேலன்ஸ் உங்களுக்கு இதில் காட்டிடும். பாருங்கள், அமௌண்ட் காட்டுது பாருங்கள், டேட்டு போட்டிருக்கோம். பேலன்ஸ் என்கொயரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இது இந்த ஆப்ஷன் வந்து பேலன்ஸ் என்கொயரி, நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ திரும்ப மேலே பாருங்கள், கோ பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பேக் வாங்க.
அதை கிளிக் பண்ணி பேக் வந்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆப்ஷன் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு, எவ்வளோ டெபிட் ஆகிருக்கு, எந்தெந்த நாளில் நம்ம எவ்வளோ கிரெடிட் டெபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஆப்ஷனை மினி ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், மினி ஸ்டேட்மெண்ட் போட்டு அக்கௌண்ட் ஐடி, ட்ரான்சாக்ஷன் டேட், அமௌண்ட், ட்ரான்சாக்ஷன் டைப், கிரெடிட்டா டெபிட்டா என்னன்னு போட்டிருப்பாங்க. அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஈஸியாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம், ப்ரிண்ட்டும் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ப்ரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ எகைன் நீங்கள் வேறு அக்கௌண்ட் எதுவும் வச்சுருக்கீங்க, பிபிஎஃப் அக்கௌண்ட் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா திரும்ப கோ பேக் போயிட்டு ஸ்கீம் டைப்பில் வேறு எந்த ஸ்கீம் வச்சுக்கலாம் அந்த ஸ்கீமை கொடுத்து அதனுடைய அக்கௌண்ட் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி மூலமாக நாம் அந்த பர்டிகுலர் ஸ்கீமோட அக்கௌண்ட் பேலன்ஸ் மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க. வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலமாக ஈஸியாக நம்மளோட பேலன்ஸ் என்கொயரி, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் மணிக்கணக்காக க்யூவில் நின்று என்ட்ரி போட வேண்டிய அவசியம் இனி கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி நாம் பார்க்குறது, டவுன்லோட் பண்ணுறது ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு மேலும் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுபோக இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.